The very good afternoon to everyone. Today we are going to covering another one important topic, structure of a paragraph. ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்துருக்கோங்கிறத உங்களுக்கே தெரியும். அது பார்க்காதவங்க மேலே நான் ஐபால லிங்க் தரேன், அந்த லிங்கை போய் பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. அது பார்ட் 1 வீடியோ. இப்போ நம்ம பேராகிராஃபில் பார்ட் 2 வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் பேராகிராஃபுடைய ஸ்ட்ரக்சர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். நிறைய பேர் வந்து என்ன சார் 3 வீக்ஸாக வந்து 3 வீக்ஸாக வந்து வீடியோவே காணாமே சார், வீடியோ போடுங்க சார், உங்கள் வீடியோ தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், உங்கள் சேனலை வச்சு தான் நாங்கள் லேர்ன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் கேட்ட எல்லாருக்குமே நான் ரீப்ளே பண்ணியிருக்கிறேன். என்ன காரணத்துக்காக நம்ம வீடியோ இந்த ஒரு 3 வீக்ஸாக போட முடியல அப்படின்னா, நானும் காலேஜில் வந்து ஒர்க்கில் இருந்ததுனால, பசங்களுக்கு வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுனால வந்து கண்டினியூவாக வீடியோவை போட முடியல. இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஷார்ட் டைம் பீரியடில் வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் சிலபஸை கவர் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ கண்டினியூவாக வீடியோ மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் வந்து நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிங்களா? திரும்பவும் சொல்கிறேன், பார்ட் 1 பேராகிராஃபுடைய பார்ட் 1 பார்க்காதவங்க நான் மேலே ஐபால லிங்க் தந்திருக்கேன், அதை போய் பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ ஃபாலோ பண்ண மட்டும்தான் இது உங்களுக்கு புரியும். சரி, இல்லைனா வந்து இது உங்களுக்கு புரியாது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ பேராகிராஃப். நெக்ஸ்ட் கிளாஸில் டைப்ஸ் ஆஃப் பேராகிராஃப் பார்க்கலாம். இன்னைக்கு ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ பேராகிராஃப் மட்டும் பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஸ்லோவாக தான் நடத்துவேன். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் தியரியாக தான் இருக்கும். ஸோ வந்து ஏதாவது ஸ்கிப் பண்ணாமல் இப்போ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா பேராகிராஃப் ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட், திஸ் இஸ் காம்போசிஷன் ஆஃப் சென்டென்சஸ் that are organized and revolve around a particular central topic. ஒரு பேராகிராஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா காம்போசிஷன் ஆஃப் அ சென்டென்ஸ். பல சென்டென்ஸ்களை ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கப்பட்டதுதான். ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஜென்ரல் டாப்பிக்கை பற்றி ரைட் பண்ணதான் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப். ஏதோ ஒரு ஜென்ரல் டாபிக் இருக்குப்பா, நிறையா எஸ்ஏ எடுத்துக்கங்க, எதை வேணா எடுத்துங்க, ஒரு டாபிக் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஒரு புக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு புக்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜில் ஃபார் எக்ஸாம்பிள் அது கிங்லியோ, இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா 12th நைட். இப்போ 12th நைட்னா பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் எழுதிய ஒரு ட்ராமா. சரிங்களா? அப்போ அந்த 12th நைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ 12th நைட்டுங்கிறது இது டாபிக். ஸோ ஒரு ஜென்ரல் டாபிக், அதை பேஸ் பண்ணி உள்ள வந்து அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேராகிராஃபாக கொடுத்துருப்பாங்க. அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம்? அந்த 12th நைட்டுங்கிற ஒரு டாப்பிக்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதுதான் சொல்லுவாங்க, திஸ் இஸ் கம்போசிஷன் ஆஃப் சென்டென்சஸ் தட் ஆர் ஆர்கனைஸ்ட் அண்ட் ரிவால்வ் அரவுண்ட் அ பர்டிகுலர் ஜென்ரல் டாபிக். பர்டிகுலர் ஜென்ரல் டாப்பிக்கை கவர் பண்ணி இருக்கும். அண்ட் செகண்ட், த கார்டினல் ரூல் ஆஃப் ஸ்ட்ரக்சரிங் அ பேராகிராஃப் இஸ் டு ஃபோக்கஸ் ஆன் அ சிங்கிள் ஐடியா. சரிங்களா? அதாவது என்ன ரூல், ஒரு பேராகிராஃப் ஸ்ட்ரக்சரிங் உருவாக்குறதுக்கு என்ன ரூல் அப்படின்னா, ஒரு சிங்கிள் ஐடியாவை ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேராகிராஃப் கொடுத்துருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாவல் வந்து பார்த்தீங்கன்னா லவ்வை பேஸ் பண்ணியிருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த லவ்வை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அந்த பேராகிராஃபே வந்து இருக்கும், ஃபுல் பேராகிராஃபும் இருக்கும். இப்போ ஒரு மூவி எடுத்துக்கங்க. மூவியில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சில மூவி பார்த்தீங்க அப்படின்னா அட்வென்ச்சர்ஸ் ஃபிலிம்ஸாக இருக்கும், சில மூவி பார்த்தீங்க அப்படின்னா லவ் ஃபிலிமாக இருக்கும், சில மூவி பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஷன் ஃபிலிமாக இருக்கும். அப்போ ஆக்ஷனா என்ன, மேக்ஸிமம் ஃபைட் வந்து இருக்கும். லவ் மூவினா மேக்ஸிமம் லவ்வை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும். அதுதான் ஃபோக்கஸ் ஆன சிங்கிள் ஐடியா. இப்போ காதலர் தினம் படம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து மேக்ஸிமம் ஃபைட் இருக்காது. தட் இஸ் நாட் ஆக்ஷன் மூவி, தட் இஸ் அ லவ் ரிலேட்டட் மூவி, தட் இஸ் கிவிங் எ ஒன் கைண்ட் ஆஃப் ஃபீலிங். சரிங்களா? அதுதான் சிங்கிள் ஐடியா. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். நீங்கள் மூவியை ஞாபகம் வச்சுக்க வேணாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேராகிராஃப்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஐடியாவை தான் வந்து அது ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும். சரிங்களா? when you write a solid paragraph you take your readers on a clear path without digressing. ஸோ ஒரு பேராகிராஃப் எழுத போகும்போது நீங்கள் எழுதுகிற பேராகிராஃபை ரீட் பண்ண ரீடர்ஸ்க்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, சுற்றி வளைச்சு சொல்கிற மாதிரி இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து இதைத்தான் சொல்ல வர்றோங்கிறத வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு வந்து உங்கள் பேராகிராஃப் இருக்கணும். சரிங்களா? ஸோ நீங்கள் ஒரு புக் ரைட்டராக இருந்தால் கூட, இல்லை ஒரு ஸ்டோரி ரைட்டராக இருந்தாலும், ஒரு ஸ்டோரியை வந்து ஒரு 500 பேஜ் எழுதுறீங்கன்னு வச்சுங்களேன். எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், ஒரு 500 பேஜ் எழுதுறீங்க அப்படி சொல்லும்போது அப்போ அந்த ஸ்டோரி வந்து ஒரு பேராகிராஃப் பிரிக்காம ஒரே கோர்வையா அப்படி இருந்துச்சு அப்படின்னா யாரை ரீட் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக ரீட் பண்ண மாட்டாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு
பேராகிராஃப் மாதிரி இருக்கணும். அதே சமயத்தில் ரொம்ப சுத்தல விடக்கூடாது. கிளியரா ஒரு பேரா படிச்ச உடனே இதைத்தான் அவங்க சொல்ல வர்றாங்கிறத ரீடர்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு இருக்கணும். அதான் சொல்றோம், when you write a solid paragraph you take your readers on a clear path without digressing. ஓகேங்களா? இப்போ புரியுதுங்களா? பேராகிராஃப்னா ஓரளவுக்கு புரியுதுங்களா? இன்னும் நம்ம சில விஷயங்கள் பார்க்க உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். A basic paragraph of an essay consists of 5 sentences. ஒரு ஒரு பேராகிராஃப் நீங்க வந்து எழுத போற எஸ்ஸேல ஒரு 5 பேராகிராஃப் இருக்குன்னு வச்சுங்களேன். அதுல வந்து ஒரு 5 sentences பேஸ் பண்ணி தான் இருக்கும். அது என்னென்ன பார்த்தீங்கன்னா, the topic sentence, 3 supporting sentence and the concluding sentence. அது என்ன சார் டாபிக் சென்டென்ஸ்? டாபிக் சென்டென்ஸ் டாபிக்கா இருக்குமோ, தலைப்பா இருக்குமோ? நோ ஸ்டூடெண்ட்ஸ், அது வந்து தலைப்பு கிடையாது. அப்போ தலைப்பு அப்படின்னா டாபிக் மட்டும்தான் வந்திருக்கும். இது டாபிக் சென்டென்ஸ். ஒரு பேராகிராஃப்ல ஏதாவது ஒரு பேராகிராஃப் எடுத்துங்களேன், ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தான் வந்து ரிமைனிங் உள்ள எல்லா சென்டென்ஸையும் வந்து லீட் பண்ணும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா அது டாபிக் சென்டென்ஸ். ஒரு எஸ்ஏல ஒரு ஃபர்ஸ்ட் வரக்கூடிய பேராகிராஃப்ல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் சென்டென்ஸ். புரியுதுங்களா? அடுத்த ஒரு 3 சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா 3 சப்போர்ட்டிங் சென்டென்ஸ். அந்த 3 சென்டென்ஸ் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் டாபிக் சென்டென்ஸ்ல என்ன சொல்லுதோ அதை வந்து சப்போர்ட் பண்ணும். புரியுதுங்களா? அண்ட் கன்க்ளூடிங் சென்டென்ஸ், நம்ம பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேராகிராஃப்ல பேசிட்டு இருக்கோம். அப்போ எண்டிங் சென்டென்ஸ் வந்து பாத்தீங்களா, அது கன்க்ளூடிங் சென்டென்ஸ். டாபிக் சென்டென்ஸ் 1, 3 சப்போர்ட்டிங் சென்டென்ஸ் சேர்த்து பார்த்தீங்கன்னா 4 அண்ட் கன்க்ளூடிங் சென்டென்ஸ். இந்த 5 சென்டென்ஸ் இருந்தால் தான் ஒரு பேசிக் பேராகிராஃப். 5 மட்டும் தான் எழுதணுமா, அதுக்கு மேலே எழுதக்கூடாதா அப்படின்னு சொல்லலாம். பேசிக்கா வந்து 5 சென்டென்ஸ் இருந்தால் மட்டும்தான் அது பேராகிராஃப். 5 சென்டென்ஸ் கீழே வந்து குறையக்கூடாது. சரிங்களா? இஃப் யூ யூஸ் தம் கரெக்ட்லி யுவர் பேராகிராஃப் டேர்ன்ஸ் ஃப்ரம் ஆர்டினரி டு கிரேட் பேராகிராஃப். ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா யுவர் பேராகிராஃப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ஆர்டினரியாக பார்க்கறதுல இருந்து பார்த்தீங்கன்னா டு அ கிரேட் பேராகிராஃப், ஒரு நல்ல பேராகிராஃப் வந்து அது வந்து தோன்றும். பேராகிராஃப் வந்து யாரோனா எழுதலாம் ஸ்டூடெண்ட்ஸ், ஆனால் ஒரு நல்ல ஒரு பேராகிராஃப் எழுதணும் அப்படின்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னா வி ஷுட் ஃபாலோ. அப்போதான் வந்து அந்த பேராகிராஃபை மக்கள் வந்து ரீட் பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ரீட் பண்ணுவாங்க, ரீடர்ஸ் ரீட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ டாபிக் சென்டென்ஸ்னா என்னங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, டாபிக் சென்டென்ஸ் என்ன சொன்னேன்? ஒரு பேராகிராஃப்ல ஃபர்ஸ்ட் வருது பார்த்தீங்களா, அதுதான் டாபிக் சென்டென்ஸ். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இன் அ பேராகிராஃப். பேராகிராஃப்ல வர்ற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தான் டாபிக் சென்டென்ஸ். இட் இன்க்ளூட்ஸ் த மெயின் ஐடியா ஆஃப் அ பேராகிராஃப். ஸோ இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எதை ஃபோக்கஸ் பண்ணோம், எதை வந்து இன்க்ளூட் பண்ணோம்? மெயின் ஐடியா. நம்ம எழுத போகிற எஸ்ஏவுடைய மெயின் ஐடியா என்ன மெயின் ஐடியா ஃபோக்கஸ் பண்ணி எழுதுறோமோ அதை தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து சொல்லும். அதான் டாபிக் சென்டென்ஸ். A good topic sentences should have the characteristic of conciseness, brevity, emphasis. ஸோ ஒரு நல்ல ஒரு டாபிக் சென்டென்ஸ் சொல்லணும்னு வச்சுங்களேன், அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கனெக்டிவிட்டியாக இருக்கணும். சரிங்களா? ஒரு ஒன்றுக்கு ஒன்று வந்து தொடர்புடையதாக இருக்கணும், சம்மந்தம் இல்லாமல் இருக்கக்கூடாது. அதான் சொல்லலாம், கான்சியஸ்னஸ், பிரேவிட்டி அண்ட் எம்பசிஸ். சரிங்களா? ஸோ டாபிக் சென்டென்ஸ்ங்கிறது தனியாக வந்து ஒரு டீம் லீடர்னு வச்சுங்களேன். லீடுங்கன்னு என்ன அப்படின்னா கீழே உள்ள ஒரு லீடர் அப்படின்னாலே கீழே வந்து 4 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். உங்க சப்போர்ட்டிவா 4 பேர் இருக்கான்னு அர்த்தம். ஸோ அந்த 4 பேரையும் கவர் பண்ற அளவுக்கு இருக்கணும். சரிங்களா? ஸோ பிரேவிட்டி, எம்பசிஸ். புரியுதுங்களா? அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க, யுனைட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் சென்டென்ஸ் என்ன பார்த்தாச்சு. இப்போ என்ன யுனைட்டி? யுனைட்டினா என்ன அப்படின்னா, எவ்ரி பேராகிராஃப் ஆஃப் அகாடமிக் எஸ்ஏ மஸ்ட் ஹாவ் த சிங்கிள் கண்ட்ரோலிங் ஐடியா எக்ஸ்பிரஸ்ட் இன் த டாபிக் சென்டென்ஸ். ஒவ்வொரு பேராகிராஃபும் அகாடமிக் எஸ்ஏ அப்படின்னா நம்ம எழுதக்கூடிய எஸ்ஏல வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கண்ட்ரோலிங் ஐடியா எக்ஸ்பிரஸ் இன் த டாபிக் சென்டென்ஸ். ஸோ டாபிக் சென்டென்ஸ்ல என்ன ஒரு ஐடியா எக்ஸ்பிரஸ் பண்ணாங்களோ, என்ன ஒரு தீம் எக்ஸ்பிரஸ் பண்ணாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேராகிராஃப் வந்து யுனைட்டியாக இருக்கணும். டாபிக் சென்டென்ஸ் ஒரு மாதிரி சொல்லிட்டு கீழே எழுதக்கூடிய பேராகிராஃப் வேற மாதிரி சொல்லிட்டு கீழே உள்ள சென்டென்ஸ் வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா யுனைட்டடாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. ஒரு லீடர் அப்படின்னா லீடர் சொல்கிற வழியை வந்து ஃபாலோ பண்ணி இந்த 4 பேர் இருக்கணும். 4 பேரும் ஒவ்வொரு வகையாக போனாங்கன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும்? லீடருக்கு அங்கே வந்து வேல்யூவே கிடையாது. ஆனால் டாபிக் சென்டென்ஸ் ஒரு சென்ட்ரல் தீமை ஒரு சென்ட்ரல் ஒரு கான்செப்டை சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை கண்ட்ரோலிங் ஐடியாவை எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அதே மாதிரி எவ்ரி பேராகிராஃபும் வந்து யுனைட்டடாக இருக்கணும். த பேராகிராஃப் நவ் பிகம்ஸ் த யுனைட்டட் இன் திஸ் மெயின் ஐடியா அண்ட் த சப்போர்ட்டிங் சென்டென்ஸ் ப்ரொவைட் டீடைல்ஸ் அண்ட் டிஸ்கஷன். ஸோ பேராகிராஃப் என்ன சொல்றது அப்படின்னா, பிகம்ஸ் யுனைட்டட் இன் திஸ் மெயின் ஐடியா. ஒரு பேராகிராஃப்ல வந்து ஒரு மெயின் ஐடியாவை ஃபோக்கஸ் பண்றது மட்டும் இல்லாம ஒரு மெயின் ஐடியா தான் சொல்லிக்கணும். அது மட்டும் இல்லாம சப்போர்ட்டிங் சென்டென்ஸ் ப்ரொவைட் த டீடைல்ஸ் அண்ட் டிஸ்கஷன்.
அது கீழே அந்த பேரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு சில சென்டென்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, நான் சொன்னல டாபிக் சென்டென்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சில சென்டென்சஸ். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுற மாதிரி எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி சம் டிஸ்கஷனை மேக் பண்ணுற மாதிரி அந்த சென்டென்சஸ் வந்து ஹெல்ப் பண்ணணும். இஃப் யூ வாண்ட் டு ரைட் அ குட் டாபிக் சென்டென்ஸ், திங்க் ஆஃப் யுவர் தீம் இன் த பேராகிராஃப். இப்போ வந்து பார்க்கணும்னு வச்சுங்களேன், ஒரு இப்போ ஸ்கூல்லலாம் கொடுத்துருப்பாங்க, ஒரு பேரா கொடுத்து அதுக்கு வந்து ஒரு டாபிக் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸோ டாபிக் கிடையாது, அப்போ அதை நரேட் பண்ணி நீ ஒரு பேராப் வந்து ரைட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேர் காப்பின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ அதில் வந்து நீ டாபிக் சென்டென்சஸ் வந்து கொண்டு வரணும். முதல்ல அந்த பேராப்பை லீட் பண்ணக்கூடிய சென்டென்ஸ், அந்த சென்டென்ஸை நீ எழுதணும் அப்படின்னா முதல்ல வந்து அந்த எஸ்ஏவுடைய சென்ட்ரல் தீம் என்ன, அந்த பேராப்புடைய சென்ட்ரல் தீம் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து நல்ல ஒரு டாபிக் சென்டென்ஸை நம்ம ரைட் பண்ண முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் குழப்பிக்கிறாதீங்க, டாபிக்கும் டாபிக் சென்டென்ஸும் தேர் ஆர் மெனி டிஃப்ரென்ஸ் இன் பிட்வீன் சரிங்களா. ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. டாபிக் சென்டென்ஸ் அப்படின்னா ஒரு பேராகிராஃப் உள்ள ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தான் வந்து டாபிக் சென்டென்ஸ். ரிமைனிங் உள்ள எல்லாமே பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் சென்டென்ஸ். எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ் மட்டும்தான் கன்க்ளூடிங் சென்டென்சஸ், அவ்வளோதான். அண்டு கோஹிரன்ஸ் நான் தெரியும் பார்த்தீங்களா, ஒரு கொஹிரன்ஸாக இருக்கணும், ஒரு கனெக்டிவிட்டியாக இருக்கணும், ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும், ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்கணும். சென்டென்சஸ் இன் யுவர் பேராகிராஃப் மஸ்ட் கனெக்ட் வித் ஈச் அதர் அண்ட் ஒர்க் டுகெதர் டு சப்போர்ட் த சென்ட்ரல் ஆர்கியூமெண்ட். ஸோ சென்டென்ஸில் உள்ள ஒவ்வொரு சென்டென்ஸ் இன் யுவர் ஒரு பேராப்பில் உள்ள சென்டென்சஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னோட ஒன்று கனெக்டிங்காக இருக்கணும். ஸோ காமனாக எல்லாம் ஒன்று தான்ப்பா. ஒரு சென்டென்ஸ் இன்னொரு சென்டென்ஸாக கனெக்டிவாக இருக்கணும், ரெண்டுக்கும் வேறுபட்டு இருக்கக்கூடாது. அதுதான் காமனாக சொல்கிறது. ஒர்க் டுகெதர் டு சப்போர்ட் த சென்ட்ரல் ஆர்கியூமெண்ட். அது எல்லாம் என்ன பண்ணணும், ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணணும். அது எல்லாம் சேர்ந்து எதை சொல்லணும் அப்படின்னா சென்ட்ரல் ஆர்கியூமெண்ட், ஒரு முக்கியமான ஒரு ஆர்கியூமெண்ட்டை தான் அது ஃபோக்கஸ் பண்ணும். ஒரு ஆர்கியூமெண்ட் பற்றி பேஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த ஆர்கியூமெண்ட்டை தான் எல்லா சென்டென்ஸும் வந்து கவர் பண்ணணும், எல்லா சென்டென்ஸும் ஒர்க் பண்ணணும். புரியுதுங்களா? த பெஸ்ட் வே டு அச்சீவ் கொஹிரன்ஸ் இஸ் யூசிங் டிரான்சிஷன் வேர்ட்ஸ் த கனெக்ட் ஒன் சென்டென்ஸ் டு த நெக்ஸ்ட். டிரான்சிஷன் வேர்ட்னா ஒன்றுமே கிடையாதுப்பா. ஒரு பேராகிராஃபையும் சரிங்களா இன்னொரு பேராகிராஃபையும் இணைக்கிறதுக்கு, ஒரு சென்டென்ஸையும் இன்னொரு சென்டென்ஸையும் இணைக்கிறதுக்கு சில வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா when using transition என்னென்ன அப்படின்னா ஷோ ஆர்டர், ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அண்ட் ஸோ ஆன். ஃபர்ஸ்ட் இதை சொல்லுது, செகண்ட் பேராகிராஃப் இதை சொல்லுது, தேர்ட் பேராகிராஃப் இதை சொல்லுது, இந்த ஆர்டர் அப்படிங்களா, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணால் ஒரு கனெக்டிங்காக இந்த மாதிரி வேர்ட்ஸ் நம்ம யூஸ் டிரான்சிஷன், இதுக்கு பேர் தான் வந்து டிரான்சிஷன் சொல்லி சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஷோ ஆர்டர். ஸோ இந்த மாதிரி ஆர்டர்லி, ஆர்டர் பேஸ்ட் இப்படிலாம் சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு கனெக்டிவிட்டியாக இருக்கும். இதுக்கடுத்து இதை சொல்ல வராங்க, இதுக்கடுத்து இதை சொல்ல வராங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் சொல்லுவோம், செகண்ட் அப்படின்னா செகண்ட் பேராகிராஃப் மென்ஷன் பண்ணுவோம், தேர்ட் அப்படின்னா தேர்ட் பேராகிராஃப் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் எதை சொல்ல வருதுன்னா இதை சொல்ல வருது, செகண்ட் பேராகிராஃப் வந்து இந்த விஷயத்தை சொல்ல வருது, தேர்ட் பேராகிராஃப் இந்த விஷயத்தை சொல்ல வருது. புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் சரிங்களா. இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? இது எதுவும் டவுட் இல்லையே? அண்ட் தென் பாங்க the supporting details used in body paragraph can come from personal examples. So supporting details used in body paragraph can come from personal examples, statistics, quotes and so on. So கீழே உள்ள சப்போர்ட்டிங் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்களா? ஸோ அப்போ ஒரு பேராப் எழுதிட்டோம், ரெண்டு பேராப் எழுதிட்டோம், அப்புறம் ரெண்டாவது பேராப் இல்லை மூணாவது பேராப் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு பர்சனல் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம் சரிங்களா. இன்னொருத்தர் சொன்னதை நம்ம மென்ஷன் பண்ண அவசியம் கிடையாது. உங்களுக்கு தேவையான ஒரு பர்சனல் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம். எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது ரீடர்ஸ்க்கு வந்து இந்த கான்செப்டை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிய வைக்கிது அப்படின்னா நீங்கள் கொடுக்கலாம். அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளி விவரங்கள் அப்படின்னா நோட் பண்ணி இதை கரெக்டாக இந்த இடத்துல வந்து சொன்னோம் அப்படின்னா ரீடர்ஸ் வந்து ஈஸியாக இந்த எஸ்ஐயை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் கொட்டேஷன் ஏதாவது வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எழுதக்கூடிய ரைட்டிங்ஸ் வந்து ஒரு அட்ராக்டிவாக, ஒரு அஃபெக்ஷனேட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா ரீடர்ஸை வந்து கவர் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. when writing an academic essay that requires the use of such evidence, this information is supposed to support the topic sentence. ஸோ நம்ம எழுதும்போது, ஒரு எஸ்ஸே எழுதும்போது என்ன அப்படின்னா நம்ம வாட்டுக்கு ஏனதனமாக எழுதக்கூடாது, ஒரு எவிடன்ஸ் இருக்கணும், நம்ம சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கணும். this information is supposed to support the topic sentence. நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து டாபிக் சென்டென்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம், ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஆஃப் த பேராகிராஃப், அந்த டாபிக் சென்டென்ஸை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். மேலே டாபிக் சென்டென்ஸ் வேற மாதிரி எழுதிவிட்டு கீழே வேற மாதிரி மாற்றி எழுதுனீங்க அப்படின்னா அப்போ நம்ம எழுதக்கூடிய எஸ்ஏக்கு வந்து அர்த்தமே இல்லாமல் போயிடும்.
If you know how to structure your paragraph, then your essay will be easy to understand. ஸோ எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எஸ்ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். புரியுதுங்களா? இப்போ இது வரைக்கும் பார்த்து புரிஞ்சுங்களா? டாபிக்ஸ் என்னங்கிறது தெளிவாக புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஸோ அண்ட் வந்து இப்போ லாஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ். இந்த மாதிரி எழுதுனால வந்து நம்ம என்னென்ன அட்வான்டேஜஸ் நம்மளுக்கு கிடைக்குது சரிங்களா? இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ரைட்டர்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, என்னென்ன அட்வான்டேஜஸ் நம்மளுக்கு கிடைக்குது பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் கேன் டெவலப் குட் ரைட்டிங் ஸ்கில்ஸ் அண்ட் ஹை லெவல் ஆஃப் கம்ஃபர்ட் எஸ்பெஷலி வென் தே ஆர் டீலிங் வித் அன் அகடமிக் எஸ்ஏ. ஸோ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கேன் டெவலப் குட் ரைட்டிங் ஸ்கில்ஸ். ரைட்டிங் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம பார்த்த இந்த விஷயங்கள் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பேராகிராஃப் ஸ்ட்ரக்சர் வந்து ஹெல்ப் பண்ணும். எழுதுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ரைட்டிங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுதுங்கிறாங்க. அண்ட் ஹை லெவல் கம்ஃபர்ட் எஸ்பெஷலி வென் தே ஆர் டீலிங் வித் அன் அகடமிக் எஸ்ஏ. ஒரு அகடமிக் எஸ்ஏ எழுதுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் த பேராகிராஃப் ஸ்ட்ரக்சர் இஸ் குட், த மெசேஜ் வில் பி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். நம்ம எழுதுகிற பேராகிராஃப் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த மெசேஜ் வந்து நம்ம கொடுத்துருக்க மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரீடர்ஸ் வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ பேராகிராஃப். இப்போ புரியுதுங்களா? பார்ட் 2 வீடியோ புரியுதுங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது குறைகள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.